இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ட்ரோல் மாம்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். சொல்வதெல்லாம் உண்மை ட்ரோல் வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? இன்ன வரையுமே மேடம் ஓடிக்கிட்டே தான் மேடம் இருக்கிறாரு. இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை. இல்ல இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டே ஓட்டத்தை இருக்காரா? நிப்பாட்டல சொல்றீங்களே, என்ன ஓடுறாரு அப்படி? இப்போ வேலைக்கு போயிட்டே இருக்காரு, அந்த இதை சொல்றேன். ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் குழந்தை இருக்கிறப்பதான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் சிரிக்குதுங்க? சர்டிபிகேட் தெரியல. அவரு இல்ல எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறாரு மேடம். வேலைக்கு போலியா அவரு? வேலைக்கு போகல மேடம். ஏன் போல, ஆனா ஓடிட்டு இருக்காரா? வேலைக்கு போகலன்னு சொல்றேன். சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போவாரு? தரமாட்டாங்க. சர்டிபிகேட் இல்லாம நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் போகல மேடம். நான் ஒரு டிசி வாங்கி வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் போகாம இருக்கேன். டிசி வாங்கி வச்சிருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெண்டு பேரும் வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு இன்னைக்கு டிசியை வாங்கிட்டு நாளைக்கு எங்காவது அமெரிக்காவோ எங்கேயாவது போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் ஆயிட்டேன்னா என்னோட லைஃப் என்ன மேடம்? டிசி வாங்கிட்டு அமெரிக்கா போறாங்க. என்ன பண்ணினா நீ அந்த சர்டிபிகேட்டை கொடுப்ப? எனக்கு குழந்தை இருக்கணும் மேடம். குழந்தை வந்தா சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்போ ஒண்ணா பரவாயில்லையா? புருஷனை விட்டுட்டு போயிட்டாருன்னா குழந்தையோன்னு இருப்பல்ல மேடம். குழந்தையோட ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாருன்னா யாரியா அவன்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த அழகா நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் மேரேஜ் பண்ணேன்னா வேலை வாங்கிட்டு தான் பண்ணுவேன். அவள்கிட்ட ஒர்க்கில் எந்த ஒரு கிளாரிட்டி கண்டோம். 1.5 வருஷம் ஆச்சு வேலைக்கு போல. ஏன் மேடம் 1.5 வருஷம் என் கூட வாழ்ந்தாரான்னு கேளு மேடம். 1.5 வருஷம் நீ வாழ்ந்துருந்து 15 கேட்டேன்னா நான் 15 வரல. 1.5 வருஷம் நீ வாழாம நீ என் டிசியை கூட 15 நான் எப்படி மேடம் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை மேம் சர்டிஃபிகேட்டு கொடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் எனக்கு பதியணும். நான் தர குழந்தை இருந்தால் தான் மேடம் நான் சர்டிஃபிகேட் தருவேன். அப்புறம் எப்படி சோறு சாப்பிடுவீங்க? இல்லை நீ வேலைக்கு போய் எனக்கு ரேஷன் அரிசியாக இருந்தாலும் போய் நீ அங்கே சாப்பாடு போட்டு நான் இருக்கேன். எனக்கு இவ வேலைக்கு போகணும், இவ காசில் நான் எனக்கு சாப்பாடு போட்டு அப்போ என்னை யார் வெளியில் போக சொல்கிறாங்கன்னு நான் பேசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன? சர்டிபிகேட் கொடுக்கணும்னா என்ன வேணும் கேட்ட? குழந்தை இருக்கணும் மேடம். இவன் சும்மா இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். அவன் சும்மா இருந்தாலும் டிசி வச்சுட்டு போக முடியாத மேடம் ஃபாரின்னு. நான் நாளைக்கு அங்க ஒரு பொண்ணோட செட்டில் ஆயிடு குழந்தையோட வந்துட்டு என்ன மேடம் பண்றது? மேம் டிசி வச்சுட்டு ஏதோ ஃபாரின் வேலை ஏதோ கிடைச்சிரும் போல இருக்கு. ஓடி போயிடும். கொஞ்சம் கொடுங்களேன். நான் படிக்கல செய்யல, நான் விடுந்த காடு அடைஞ்ச வீடா வருவேன். படிச்ச பையனை யாராவது சர்டிபிகேட் வச்சு வேலைக்கு போக விடாம பண்ணுவாங்களாமா? மனுஷனா நீங்க எல்லாம் நம்பிக்கை இல்லையா? எஸ் சொன்னாங்க எவ்வளவு மேடம். நாள் இப்படி இருப்ப? எவ்வளவு நாள் இப்படி இருப்ப? சொல்லு. எனக்கு குழந்தை இருக்கிற வரையும் தான் மேடம். நான் குழந்தை பிறந்தப்பறம் அவன் விட்டுட்டு போனான்னா அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? விட்டுட்டு அது எப்படி மேடம் விட்டுட்டு போக முடியும்? விட்டுட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையே நம்பிக்கைதாம்மா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. பாருமா, அது நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப நீங்க என்ன எப்படி வாழ போறீங்க? இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னது? குழந்தை இருந்ததும் நான் டிசி தரேன் மேடம். குழந்தை இருந்ததும் நான் டிசி தரேன் மேடம். காலையில 6 மணி நம்ம பொண்டாட்டி நல்லா வச்சு காப்பாத்துறோம்னு ஒரு மனசுல என்ன இருக்கா மேடம்? இன்னமும் வேலை வேலைன்னு தானே பேசுறாரு. என் பொண்டாட்டி நல்லா வச்சு வேலைக்கு போக கூடாது மேடம். மனசுல நம்ம டிசி கொடுத்தா தானேமா அவர் வேலைக்கு போவாரு. ஐயோ, எல்லாம் வேலைக்கு தட்டி குழந்தை விடுவாங்க. கண்ணா பாத்துட்டா உங்க முன்னாடி நான் சொல்றேன் மேடம். என் புருஷனுக்கு அப்பயே நான் டிசி கொடுத்துருவேன் மேடம். அந்த நிமிஷமே மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டான். ஆமா என்னடா இது? புது கேஸ். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சர்டிபிகேட் என்கிட்ட தான் பொதுவாக இருக்கும். இருக்கட்டும். நீ இந்த மேடத்திட்ட கேட்டுட்டு தான் நீ என்னை காதலிச்சோ? டிசி வாங்கி எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் காதலிச்சியோ? ரொம்ப டவுட் ஜாஸ்தி உனக்கு. நச்சு நச்சுன்னு அவரை பிடுங்கிட்டே இருக்க. நீ நச்சு நச்சுனே நான் புடுங்கவே கிடையாது மேடம்.
நான் ஏன் மேடம் நச்சு நச்சு நான் அவரை புடுங்க போறேன்? ஐயோ என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? நான் பிளாக்மெயில் பண்றேனா மேடம்? இருக்கிறப்பெல்லாம் இருந்துட்டு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு போறது தப்பு இல்லையா அப்படியெல்லாம் மேடம்? கழட்டி விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு அவரு. நீங்க எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? அதெல்லாம் நீங்க எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? அடிமை எல்லாம் கிடையாதுமா. அடிமையா நான் இருக்கவே சொல்ல கிடையாது. யாரும் அடிமை கிடையாதுமா. உங்க அப்ப வீட்டுல நீங்க உட்கார அவங்களுக்கு வச்சிருக்க. சப்போர்ட்டா பேசுறீங்களா மேடம்? ஆமா, அவருக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுறேன். அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். டிசியை பிடிங்க வச்சுட்டு எனக்கு குழந்தை கூட அப்பதான் நான் டிசியை தருவேன்னு சொல்றதுல முட்டாள்தனம். உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. மேடம் இன்ன வரையும் விட்டுட்டு போனி ஏன் இப்படி தப்பான்னு கேட்டிருக்கீங்க. தப்பு தான், நான் ஒத்துக்குவேன். தப்பு தான், தப்பு தான். ஐயோ எல்லாமே ஒரு சந்தேகத்தோடயே பாக்குறாரு. நான் பேசிருக்கலாம் மேடம். கொஞ்ச நாள் என் கூட நல்லா வாழணும்ல மேடம். எந்த விதத்துல நியாய தர்மமா மேடம்? கடவுளுக்கே அடுக்குமா? இந்த மாதிரி இந்த பையனை சித்திரவதை பண்ணது கடவுளுக்கே அடுக்காது. அப்ப என்னோட வாழ்க்கைய ஒரு விட்டுட்டு போனதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல? தாலி கட்டாம ஓடுனது தெரியல. நான் அந்த கல்யாணத்துல அந்த கோயில்ல அவமானப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல? தெரியல. தெரியல. ஒரு பொண்ணா இருந்துட்டு தெரியலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தெரியல. தெரியாது தெரியாது தெரியாது. நீ பண்ணறது வேலை அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அவநம்பிக்கை. அவர் என்னை வருவாராம், காதலிப்பாராம், ஏமாத்துவாராம், விட்டுட்டு ஓடுவாராம், தாலி கட்டுவாராம், காதலிப்பாராம், வருவாராம், ஏமாத்துவாரானா எதுக்கு நீங்க காதலிக்கிறீங்க, நீங்க ஏமாறுறீங்க? அது எங்க ரெண்டு பேரோட மனசு. நாங்க காதலிச்சோம், உங்களுக்கும் தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. வாழ்க்கைய மொத்தத்துல கெடுத்துட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் போனது தெரியல. உன்னோட தலையில நீயே மண்ணள்ளி கொட்டுக்கிற, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரைட் விடு. நம்ம இப்ப என்ன பண்ண போற? அதான் மேம், அந்த சர்டிஃபிகேட் வாங்கி எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லாம் நான் பதியணும். டிசி தர முடியாது. உண்மையா நான் டிசி தர முடியாதுன்னா நீ என்னோட வச்சுக்கோ. வாழ்க்கை அப்புறம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் என்ன பண்ணேன் ஓப்பனா சொல்றேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். ஒரு விஷயம் பண்ண, நீ டிசி அவர் சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேல்ல? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ ஒரு விஷயம் பண்ண, ஒரு வக்கீல பாரு, கேஸ் கொடு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இந்த பொண்ணு ரொம்ப அடாவடித்தனம் பண்றா, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்க பண்றோம். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது என்ன, நானும் இந்த அவன் தான் பயங்கர இதா இருப்பான்னு பார்த்தா வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. அதான் இவங்க புடிங்கி டிசியை புடிங்கி வச்சிருக்காங்க போல. வேலைக்கு போனா ஓடி அவங்க ஏதோ போடுவாரு. ஆன்லைன்ல ஏதோ பதியணும் ஏதோ சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. நம்பிக்கை இல்ல போல இருக்கு. எங்க ஃபாரின் போயிட்டா அப்படியே கழட்டி விட்டு ஓடிடுவான். ஓடிடுவாரு. குழந்தை இருந்தா ஓட அங்க மாட்டாருன்றாங்க. இவ்வளவு இதா இருக்காங்க. குழந்தை இருந்தா ஓடிட மாட்டாரா? என்ன சொல்லிருப்பாங்க இருக்கும். குழந்தை பிறந்துச்சுன்னா இது போக மாட்டாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. காலத்துல இருக்கீங்க இப்பெல்லாம் என்ன? அது பழசுதானே, அப்போ இருந்த டைம் எனக்கு தெரிஞ்சு. இது என்ன 2020, 19 அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்ப மட்டும் ஓட மாட்டாங்களா விட்டுட்டு? அந்த பொண்ணு சொல்லுதியா, நான் என்னையா பண்றது? அது ஏதோ லாக் பண்ணி வச்சுட்டா அவர் போக மாட்டாரா? என்ன இது என்ன கண்ட்ரி? ஆனா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏன் அந்த பொண்ணு சிரிச்சுச்சுதான் எனக்கு தெரியல. என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்கன்னு சிரிச்சுச்சா? உண்மையா எனக்கு அப்படிதான் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு சில டைம் பார்க்கும் போது டவுட், அவங்க ஃபீல் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபீல் பண்ற மாதிரி இருக்காது. போதான் ஒரிஜினலா பேசுற ஒரு இது தோணும், அது வரைக்கும் தோணாது. என்னவோ இடையில கட் பண்ணி என்ன பேசுவாங்க நமக்கு என்ன தெரியல. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்